பொண்ணு தான் கார்ல வந்திருக்காங்க. ஆமாமா. சீக்கிரமா இறங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. வாங்க. பொண்ணு அழகா இருக்கா? மாப்பிள்ளை அழகா இருக்காரு. மாப்பிள்ளை பங்களா சூப்பரா இருக்குல்ல. பணக்கார குடும்பங்க. சீக்கிரமா ஸ்டில் எடுப்பா. சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடு. Wish you all the best. Thank you, thank you. ஆமாமா, கண்டிப்பா. Welcome, Vishnu. Welcome. Dear friends, let me introduce my wife to you. She is Kamini. We are happy to see you. Thank you. பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது, உள்ள கூட்டிட்டு பாப்பா. வாமா. மருமக மேல கூட்டிட்டு போமா. இந்தாங்க, இத பிடிங்க. வாமா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. Congratulations. Really you are a lucky man. Thank you. Thank you very much. பொண்ணு வர்றீங்க. அவங்க இப்ப விஷ்ணுவோட ஒய்ஃப். Very good. Your wife is very nice. காமினி, எந்திரிமா. காமினி, காமினி. டாக்டர். சாரதா, உன் மருமக செத்துட்டா. Come on. வாங்க, யாருன்னு பார்க்கலாம்.
தீப்பெட்டி இருக்க? இல்ல. நானும் ஒருத்தமா. எங்க? நீங்க போற இடத்துக்கு. நான் யாருன்னு தெரியுமா? சரி, நானும் உங்களோட நண்பன் தான். உன் பேர் என்ன? ராமு. நாங்க ராமுவாதியார்னு கூப்பிடுறோம். திருடங்களா இருந்தாலும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எங்க கூட உன்னை சேர்த்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா சில நிபந்தனைகள் இருக்கு. மாசத்துல 2-3 தடவை மட்டும்தான் நாங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம். அதுக்கு போற நேரத்துல 2 கட்டிங் பிளேயரும் ஒரு டார்ச்சும் தவிர வேற ஆயுதங்கள் எதுவும் நாங்க உபயோகிக்கிறது இல்ல. கத்தியோ துப்பாக்கியோ எடுத்துட்டு போனா ஆபத்து சமயத்துல பயன்படுத்த வேண்டி வரும். யூஸ் பண்ணா ஆல் க்ளோஸ். அப்ப தண்டனை அதிகமாகும். குறைஞ்சது 6 வருஷம் கிடைக்கும். திருட்டு வழக்குல மாட்டினாலும் அதிகபட்சம் 6 மாசம் தான் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஆனா அதிகம் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு அட்வொகேட் சொல்லி கொடுத்தாரு. அதனால நாங்க யாராவது கொலை பண்ணாதான் பணம் கிடைக்கணும்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நாங்க செய்யறதே இல்லை. அது மட்டும் இல்ல, நாங்க 4 பேரும் ஒரே சமயத்துல 10-15 பேரை கூட எந்த விதமான ஆயுதமும் இல்லாம எதிர்த்து அவங்களை அடிச்சு விரட்டிடுவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்க ரொம்ப யோசிச்சு தான் வைப்போம். அதனால தான் இது வரைக்கும் எங்களை பிடிக்க முடியல. இப்பயே ஓடி வந்தோம்னா இந்த அறிவு கட்ட செஞ்ச வேலையால. அவர் சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுட்டல. இதெல்லாம் நீ அனுசரிச்சு போக முடியும்னா எங்களோட நீ சேர்ந்துக்கலாம். நீங்க சொன்னபடியே நடந்து. முதல்ல உங்களோட வேஷத்தை கொஞ்சம் மாத்தணும். அதுக்கு நான் வேற துணி வச்சிருக்கேன். எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. ராமு வாத்தியாரோட சந்தோஷத்துக்காக நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம் கான்ட்ராக்டர் ராஜேந்திரனோட வீட்டுல. ஓகே? ஓகே. ஒரு லைனை கட் பண்ண போன் அடிக்குமா? அடிக்காது. வஜர பேசாதீங்க. யாருப்பாது இந்த நேரத்துல? எழுத்து போட. என்ன கணம் கணக்காயா? ஏய், சத்தம் போடாத. வாங்க. எல்லாம் கலட்டு கலட்டு சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். Come on. சீக்கிரம் எடுறா. கமான் வாங்க, சீக்கிரம் வாங்க. ராமு, என்ன பிடிச்சிருக்கா? நேத்து ராத்திரியும் என் கனவுல நீங்க வந்தீங்க. நான் தூங்கிட்டு இருந்தப்போ நீங்க என் பக்கத்துல வந்து என்னை கட்டி பிடிச்சு
ராமோதர் இன்னும் காணுமே. என்னை விட்டுடு, என்னை ஒண்ணும் பண்ணிடாத. விட்டுடு. ஒன்னும் விட மாட்டேன். ராமோதரை காணோம். வந்துரு. ராம் சார், நான் இங்க இருக்கேன். திரும்பி பாருங்க. என்னையா இமீடியட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். மிஸ்டர் மத்து, Sir, Ismail, 1 minute. ஓகே. சார் வாங்க, கமான். மிஸ்டர் மோகன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தானே சம்பவத்துக்கு சம்மரி எழுதுனது? எஸ் சார். 2 கொலைகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எஸ் சார். ஆனா நிச்சயமா ரெண்டு காரணத்துக்காக. மிஸ்டர் விஷ்ணுவோட மனைவியை கொன்னது திருடுறதுக்காக மட்டும் இல்ல சார். அது வேற எந்த காரணத்துக்காகன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க நேர் எதிரா இருக்கு. பணத்தை திருடிட்டு போறதுக்காக சார். ஆனா இந்த பொண்ணை எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு ஒரு குழுவும் கிடைக்கல. Sir, எனக்கு சில சந்தேகம் தோணுது சார். சொல்லுங்க. தடயங்களை பார்த்தா ரெண்டும் ஒரே குரூப் தான் செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். வேற வேற 2 குரூப் தான் செஞ்சிருந்தாலும் மர்டர் ரெண்டும் ஒரே மாதிரி நடந்திருக்கும்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் சார். சரியான விவரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எக்ஸ்கியூஸ் மீ சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. முதல் கொலை மாதிரி தான் இதுவும் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். இந்த பொண்ணோட 2 மார்பிளையும் நகைக்கீரல் இருக்கு. இந்தாங்க 2 ரிப்போர்ட்டையும் பாருங்க. ஆமா, அந்த வேலைக்காரன் நிலைமை என்ன? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல சார். அவன் மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சா எல்லா விவரமும் தெரியும். என்ன இருந்தாலும் மிஸ்டர் மது, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். 3 நாளுக்குள்ள 2 கொலை, அதுவும் ஏறத்தாழ ஒரே வயசான 2 பொண்ணுங்க. நான் கொலைகாரனும் இல்ல, பொம்பளை பொறுக்கி இல்ல. ஆனா நான் ஏன் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. சின்ன பையனா இருந்தப்போ நான் ஊரை விட்டு போயிட்டேன். அப்பா அம்மா இல்லதான் அனாதை. நான் பெரிய பணக்கார வீட்டுல நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். இங்க வந்து 2 வருஷம் தான் இருக்கும். நான் எங்கேயும் வெளியில கூட போனதில்லை என் வாழ்க்கையில். இந்த வருஷம் போகுங்க கம்மி இல்ல ராமு? மழை இல்ல. தினம் 2 தடவை நான் தண்ணி ஊத்துறேன். இருந்தாலும் இங்க பாம்பு இருக்கா? நிறைய இருக்கு. ஐயோ, நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா. இவ்வளவு நீளம் இருக்குமா? அது நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? பாம்பு. பாம்பா? நான் நினைச்சேன் வேற எதுவும். இங்க பாம்பும் இல்ல, பல்லி இல்ல, ஓனானும் இல்ல. உங்களுக்கு பாம்புனா பயமா? பயந்தா ராமு, நான் சில நேரம் ராத்திரியில கனவு காணுவேன். 2 பாம்புங்க பின்னி பிணைஞ்சு போடுறது, அப்புறம் உருண்டு. ஐயோ, அதை நினைச்ச பயமா இருக்கு. சரி, இனிமே அப்படி ஏதாவது பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. 2ஐயும் புடிச்சு காமி. ஏன் பாம்பு இல்லையே, கனவுல பாக்குறதானே? கனவு இல்லையா? அதுவும் சரிதான். இவர் பண்ணி கேரக்டர். உங்களோட பலத்தை கொஞ்சம் பார்க்கணும். என்ன நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் உங்களோட கையில அடிக்கட்டுமா? வலிக்குதான்னு பாக்கலாம். கை வலிக்க எனக்கு. ஒண்ணும் வலிக்காது, கை நீட்டுங்க. ஸ்ட்ராங் பண்ணுங்க. அப்படி இல்ல, இப்படி. வலிக்குதான்னு சொல்லணும். வலிக்குது இல்ல? வலிக்கல இல்லையா? சாரி. காமினி,
ராமுவோட கையை ஏமா அடிச்சு ஒடிக்கிற? நோ டாடி ஐ காண்ட். ராமு இஸ் வெரி ஸ்ட்ராங். தட்ஸ் ரைட், தட்ஸ் காமினி, ரைட். எங்களுக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. நாங்க போய் சீக்கிரம் வந்துடுறோம். நானும் வரட்டுமா? குழந்தைங்களை கூட்டிட்டு போற இடம் இல்லம்மா அது. ஓகே ஓகே, நான் வரல. ராமு, காமினிக்கு நல்ல ஃபுட்டா செஞ்சு கொடுத்துரு. சரிம்மா. பை பை. பை. ராமு, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்க. என்னம்மா வலிக்குதா? They came to me yesterday and told me that they killed the professor, and unless I cooperated, they'd bring him to him. I'd go along with them, and the thing would get away, and I was really happy when they did, but I was afraid I'd have to. Tied with rope and carried to the bandits' hideout. The evergreen love story written by the great poet Shakespeare. Romeo and Juliet. Romeo and Juliet. காமினி, என்னமா பண்ற? இன்னுமா தூங்கல? மணி 12 ஆகுது இல்ல? கொஞ்சம் படிக்கணும் மேடம். ரூம்ல போய் படிமா. ஃபேன் இஸ் நாட் வர்க்கிங். உள்ள புழுக்கமா இருக்கு. 10 நிமிஷத்துல நான் படிச்சுட்டு போய் தூங்கிடுறேன் மேடம். ஓகே ஓகே. என்ன பாப்பா? ராமு, பாம்பு. ஆமா. எங்க எங்க? இங்க இல்ல, வேற எங்க? கனவுல. அது பரவாயில்ல, நீங்க படுத்து தூங்கிக்கங்க. நான் தனியே தூங்க மாட்டேன். நீங்களும் இங்க படுத்துக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் பாப்பா. நான் கொஞ்சம் மல்லாக்க படுத்து காத்து வாங்கிட்டு தூங்குவேன். அதுங்க எனக்கு தனியா தூங்கினா தான் முடியும். இங்கேயே அப்படி தூங்குங்க. ஐயோ, முதலாளியம்மா படுக்கிற இடத்துலயா? வேணாம் வேணாம், நீங்க படுத்து சுகமா தூங்குங்க. கனவு வராது, ஒண்ணும் வராது. அப்படின்னு இங்க உட்காருங்க. நான் தூங்குறேன். அங்க இல்ல, இங்க. நான் தூங்குனதுக்கு அப்புறம் போங்க. ஐயோ, முதலாளி வந்துட்டாரு. Kamini is all right? Ramu! ரைட் ரைட். என்னடா இது புது சத்தம்? எனக்கு தெரியாதுங்க. வர வர நம்ம சத்தம்லாம் கேக்குது என்னன்னு.
அண்ணனா என்ன வேலை செஞ்சீங்க என்ன? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் பயந்தே போயிட்டேன். இத நான் ஒரு மந்திரவாதிகிட்ட காட்டினதான் என் பயம் போகும். அது நீ தானே சொன்ன எனக்கு பயமே இல்லைன்னு. அது வேற, இந்த ஐட்டம் வேற. தூங்கிட்டு முன்னாடி திடீர்னு இப்ப நீங்க பேய் மாதிரி வந்து குதிச்சா பயப்படாம இருக்க முடியுமா? என் காலு, அதுவும் நடு ராத்திரி 12 மணிக்கு. என் காலு போட்டோம் கால் போனா போயிடும். அண்ணே வாங்க. காலு போச்சு. ஐயோ என் கால் போனா வரைக்கும் இந்த ராத்திரி நீங்க பண்ண வேலைன்னு பாத்தீங்களா? அண்ணே வாங்க. என்ன இங்க நிறைய நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடம் தான். அண்ணே நீங்க இங்கே நில்லுங்க, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து வரீங்களா? பயப்படாதீங்க, நீங்க ஒண்ணும் கவலையப்படாதீங்க. இங்கே நின்றுங்க, நான் போய் பாட்டு ரெடி பண்ணிட்டுமா? பத்தி கிச்சு பத்தி கிச்சு பத்தி குச்சி பத்தி கிச்சு பத்தி கிச்சு பத்தி கிச்சு. கல்யாணி 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 வா வா. உள்ள போலாமா? ஓ ஓ வாய் இப்படி நாருத, நல்ல வளர்க்க மாட்டாடா. ஆட என்ன கிடைச்சாத. வாங்கண்ணா. எனக்கு பயமா இருக்கு மன்னாரு. ஐயோ ஐயோ, அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த கடைசி நேரத்துல காலை வாராதீங்கண்ணே, பயப்படாம போங்க. நீ இங்கே இரு. ஐயோ, நான் இருக்கிறேன், காவலும் காக்குறேன். போங்கண்ணா, இல்ல தைரியமா போங்க. போனால் போங்கோ, சீக்கிரமா போங்கோ, நான் இருக்கிறேன், நீங்க போங்கோ போங்கோண்ணா. ஆமா கல்யாணி சீக்கிரம் உனக்கு கூப்பிடுமா? ஐயோ எப்பா எங்க கல்லெடுத்து அடிச்சதான் போங்க. முதல் தடவையா? அப்ப நான் பயத்தை கழுவி வைக்கிறேன். வர்றது ஐயோ, கல்யாணின் காதலன் அந்த ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. நாம இங்க இருந்த நம்மள கிழிச்சிடுவானுங்க. கல்யாணி நீ ஏன் பயந்து சாகுற? நீ கட்டில கட்டில ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, என்னடி கதவு திறக்க இவ்வளவு நேரமா? நான் தூங்கிட்டேன். ஓ தூங்குனியா? நீங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லாம வரக்கூடாதா? இல்ல, எப்பவுமே சொல்லுவீங்களே. இனிமே நான் பர்மனண்டா இங்கதான் தங்கிட போறேன். அப்ப நீ என்ன கேள்வி கேட்க மாட்டல? எப்படி என்கிட்ட வந்து உட்காரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடி சத்தம் அது? ஒண்ணும் இல்ல. ஏதோ சத்தம் கேட்டது. இல்லையே. யாராவது கடவுள் தான் எனக்கு இதை காட்டி கொடுத்தாரு. இல்லன்னா உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாந்த சோனகிரி ஆயிருப்பேன். என்ன மணி, தலைக்கு எதுவும் எண்ணெய் தேய்க்கிறது இல்லையா? தேய்ப்பனே. அப்புறம் ஏன் தலைமுடி இப்படி இருக்கு? ஒரு நீட்னஸ் இல்லையே. நான் கான்வென்ட்ல இருந்து வந்து 2 வாரம் ஆச்சு. இப்ப வந்து என்ன கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சதே. தேங்க்ஸ். நீ என்னடி அப்படி சொல்ற? நீங்கதான் 24 மணி நேரமும் டூர்லயே இருக்கீங்க. இப்படி ஒரு மகன் இருக்கான்னு ஞாபகம் இருக்கா? இதை விட கான்வென்ட் பரவாயில்லன்னு தோணுது. உன் டாடி தனியா போனா ஒரு வேலையும் நடக்காது. அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து
குடிச்சு நினைவில்லாம போதையில வருவாருமா. நீங்களும் தான் குடிக்கிறீங்க. அது வந்துமா, நாங்க பழகிறது பெரிய சொசைட்டில, அங்க கம்பெனிக்காக கொஞ்சம் குடிப்பேன். இதுல என்ன தப்பு? குடிக்கிறது தப்புதானே மம்மி? நீங்க லீட் பண்றது ஹை சொசைட்டி லைஃப்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். நான் படிச்சது அந்த மாதிரிமா. உன்கிட்ட என்னால பேச முடியாது. உனக்கு சரியான ஆளு உங்க டாடி தான். வாட் ஹேப்பன் மை டியர் வைஃப்? என்ன காலையில என்ன போட்டு வறுத்துட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாவே மனக்குறை இருக்கு. என்னடா? டெல் மீ. ஐ காண்ட் ரிப்பீட் டாடி. மம்மி கிட்ட நான் சொல்லிட்டேன். என்னடி வைஃப்? காலையிலேயே உங்க பொண்ணு எனக்கு அட்வைஸ் பண்றா. வெரி குட். என் பொண்ணு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா. நான் பல தடவை சொல்ல நினைச்சேன், பயந்துட்டு சொல்லல. நான் இனி எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. உங்க மம்மி அமெரிக்காவுல பிறந்திருக்க வேண்டியவ. ஆனா என்ன செய்யறது, பிறந்ததோ இந்த பாரதத்துல தமிழ்நாட்டுல. பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்துல அமெரிக்காவுல ஒரு பணக்கார விட்டு பொண்ணா பிறக்கலாம். ராமு வந்துட்டேன் பாப்பா. இங்க வை. ராமு, காமினி எங்க? அவ குளிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா குளிக்கிறாங்க. உன் கண்ணத்துல என்னடா சிவந்திருக்கு? அது அது கீழே விழுந்துட்டேன். அது சரிதான், குழந்தைங்க தான் விழுவாங்க. நீயும் ஒரு குழந்தை தானே, பார்த்து நடக்கணும்டா. நாங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். தினமும் அப்படிதான் நடக்குது. அட அதிக பிரசங்கி, நீ ஆளு ரொம்ப மோசம்பா. நேத்து பாப்பா கேட்டாங்க, டாடியும் மம்மியும் தினமும் லேட்டாவே வராங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? இன்னைக்குதான் அப்படி லேட்டா வந்தாங்க, நேத்தெல்லாம் கரெக்டா வந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஸ்மார்ட், வெரி வெரி ஸ்மார்ட். பொய் சொல்றதுக்கு நீ நல்லா கத்து வச்சிருக்க. மறுபடியும் அவ கேப்பா, இப்படியே சொல்லிடுப்பா. சரிங்க. ராமு இப்ப நல்லா தேறிட்டான். உன் கூட சேர்ந்து நல்லா பொய் சொல்றதுக்கு கத்துக்கிட்டான். ஆமா, நான் என்ன அப்படி உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்? ஐயோ கோச்சிக்காத டார்லிங், சும்மா ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்குள்ளே நீ ஒரு மாதிரி கோச்சிக்கிறிய. டேக் இட் ஈஸி பாலிசி. கொஞ்ச நாளாவே உங்க தமாஷி கொஞ்சம் அதிகமாவே தேங்க் யூ டேக் இட் ஈஸி பாலிசி தான். ராமு என்ன பாப்பா? ராமு, நான் வேண்டிட்டேன் ராமு. என்னால எந்திரிக்க முடியல. ராமு உள்ள வா. வா ராமு. என்ன இது? என்ன வந்து தூக்கு ராமு. வா ராமு. எழுந்துருங்க. எழுந்துருங்க. ராமு, மெதுவா, வலிக்குது. இந்த துணியை கொஞ்சம் பாத்துக்க. எனக்கு சமயக்கட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. ராமு, ராமு. இந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்ல. வர வர இந்த பொண்ணோட தொந்தரவு என்னால தாங்க முடியல. இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இதோ வந்துட்டேன். என்ன காமெடி இது? நாங்க சமையல் பண்ண வேணாமா? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மம்மியோட சேலை தெரியாதா? எனக்கு சேலை கட்ட தெரியல. ராமு, நீங்க கட்டி விடுங்க. நானா? எனக்கு தெரியாது. இதுல தெரியறதுக்கு என்ன இருக்கு? தெரிஞ்ச அளவுக்கு கட்டி விடுங்க. அது வந்து காமினி, சேலை நீங்களே கட்டிக்கலாம்ல. நான் கட்டினா சேலை நிக்காது. மம்மி இப்ப வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி சேலையை கட்டி பார்த்துட்டு அவுத்து வைக்கணும். நான் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ராமு, நீங்க போனா எனக்கு கோவம் வரும். சேலை கட்டி விட்டுட்டு போங்க.
வந்துட்டாங்க. காமினி, மம்மி டாடி வந்துட்டாங்க. காமினி தூங்கியாச்சா? தூங்கிட்டாங்க. டின்னர் சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. உனக்கு என்ன ஆச்சுடா ராமு? உன்னை பார்த்தா ஏதோ திருநா மாதிரி முழிக்கிறிய. என் முகத்தை கொஞ்சம் பார்த்து பேசு. ராத்திரி சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன உன் முகம் என்னமோ மாதிரி இருக்கு? ஒரு பெக் அடிக்கிறியா? வேணாம். சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. I feel sleeping. ஓகே. I am 16 going on 17. La 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 la. பார்த்து டார்லிங். என்ன? என் பொண்ணை கொஞ்சம் பார்க்கணும். எஸ், போய் பாரு. My sweet daughter. உங்க பொண்ணை ஏன் சாரியை கட்டிட்டு தூங்குறா? நீ சும்மா அதையும் இதையும் பொழந்து குழந்தை எழுப்பிடாத. கமான். எனக்கு வேற மூடு இருக்கும்போது கமான். சரி, நான் குளிக்க போறேன். What happened? தெரியல, எனக்கு தெரியல. எப்படி சொல்றது? சொல்லு ப்ளீஸ். ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. இல்லைன்னா நீ இப்படி கலங்க மாட்டேன். நம்ம பொண்ணுக்கு ஏதாவது சொல்லு ப்ளீஸ். எனக்கு டென்ஷனா இருக்கு. அவ கர்ப்பமா இருக்கா. அம்மா. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா சரி, நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். சொல்ல மாட்டேங்கிற. நீங்க போய் கேளுங்க. எழுந்துருங்க. கண்டிச்சு நீங்க கேட்டா உண்மை என்னன்னு தெரியும். ப்ளீஸ் கம் கம்.
நான் அவர்கிட்ட எப்படி கேக்குறது? நீங்க எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. பயந்துட்டியாமா? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? மம்மி எதுக்கு டாடி என்ன சும்மா திட்டுறாங்க? அவ கிடக்குறா. அவளோட குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. நீ எந்திரிச்சு குளிச்சிட்டு வாமா, சாப்பிடலாம். எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்களும் மம்மியை போய் சாப்பிடுங்க. அம்மா கிடக்குறா, விடு. நீ வா, நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். பாப்பா சாப்பிடுவாங்க. என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். நிச்சயமா உனக்கு தெரியாம இங்க ஒண்ணு நடக்காது. இங்க யாராவது வந்துட்டு போனாங்களா? இல்ல. அது வேற ஆம்பளைங்க வந்து போனா? இல்ல. அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்ல, நாங்க வெளியில போயிருந்தோம். நீ ஏன் கவனிக்காம இருந்தா சொல்ற? ராமு, உண்மையை சொல்றதா உனக்கு நல்லது. நீ எனக்கு கோபத்தை உண்டு பண்ணாத. சொல்லு, என்ன நினைச்சு சொல்லு. இல்லைன்னா உன்னை நான் சொல்ல வைப்பேன்டா. சொல்லு. ஒருவேளை அதை செஞ்சது இவனா இருக்கும். நீ தானடா என் பொண்ணை கெடுத்தது? சொல்றா, சொல்லு, சொல்லு, சொல்றா. நான் தான் கெடுத்தேன். Rascal! I will shoot him. நீ தள்ளி போடி. அவன் என் மகள. வேண்டாம், நான் விட மாட்டேன். வெளியில தெரிஞ்சா நம்ம மனம் தங்க போகும். அவளை கொண்டுட்டா போன கருப்பு திரும்பி கிடைக்குமா? என்னங்க நீங்க இது கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நீங்க எங்க இருக்க? இப்படி நீ ஒவ்வொரு தடவையும் என்ன அமைதியா இருக்க சொன்ன. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன், பொண்ண பத்திரமா பார்த்து கேட்டேன். நீ அதை கேட்டியா? இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? எத்தனையோ தப்ப நான் மன்னிச்சிருக்கேன். எல்லாம் உன்னோட ஹை சொசைட்டிக்காக. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கை பூரா வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை. இந்த அவமானத்திலிருந்து நாம தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமா. ஆனா சும்மா கலாட்டா பண்ணி பிரயோஜனம் இல்ல. என்னால தானே இதெல்லாம் நடந்தது. அதனால நானே இதெல்லாம் சால்வ் பண்றேன். அத இங்க கொடுங்க. இப்ப இங்கே இருந்து நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. ரோகி, இருந்தாலும் எங்களுக்கு நீ இப்படி செஞ்சிட்டியே, நீங்க இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்காது. போயிடு. ராமு, இத பாத்தியா? உன் முதலாளி உன்னை கொல்றதுக்காக வந்தாரு. நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அவரு மறுபடியும் வரதுக்குள்ள போயிடு. இல்ல, நான் போக மாட்டேன். என் காமனியை விட்டுட்டு நான் போக மாட்டேன். டேய், உன் காமனியா? நீங்க என்ன கொண்டாலும் நான் காமனியை விட்டுட்டு போக மாட்டேன். ராமு, கொஞ்சமாவது நன்றி உனக்கு இருந்தா இங்க இருந்து போயிடு. சாரோட குணம் உனக்கு தெரியும்ல. சார் என்ன கொல்லட்டும், நான் இங்கே சாகிறதுக்கு கூட தயாரா இருக்கேன். எங்களுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் கூட பிறந்தவளா உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், போயிடு ப்ளீஸ் ராமு. நீ இருந்து போகலன்னா இந்த குடும்பம் அழிஞ்சிடும். நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. அத கூட மன்னிச்சுட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் ராமு, போயிடு ப்ளீஸ் ராமு, ப்ளீஸ். உங்களுக்காக நான் போறேன்.
நோ ராமு, என்னை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ். நீங்க போனீங்கன்னா நானும் கூட வருவேன். ப்ளீஸ் போகாதீங்க ராமு. இந்த இத வச்சுக்கிட்டு எங்கேயா போய் பழசிக்க. டாடி, டாடி, அம்மாவா? ராமு, சத்தியமா என்னால உன்னை விட்டுட்டு போக முடியல. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியுமா? நாம எங்கேயாவது போயிடலாம். ராமு, நீ என்ன சொல்ற? எதையும் யோசனை பண்ணாம தனியாவே வாழ்ந்தவன்னா அன்புன்னு என்னன்னு எனக்கு தெரியாம இருந்த. அப்படி இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீதானே? நீங்க சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியல ராமு. உயிருக்கு உயிரை காதலிச்சுட்டு கடைசியில துரோகம் பண்ணின பொண்ணுங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவளா நீ? நான் உன்னை காதலிக்கலையே ராமு. கமலி, அப்படின்னா நமக்குள்ள நடந்ததெல்லாம் ஜஸ்ட் an enjoyment. அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துட்டியா? இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். காமினி, என்ன அப்படி நினைக்காத. நான் உன்னை விரும்புற காமினி. என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது சரிதான். குட், நல்ல மேட்சிங். யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க அப்பாவும் மகளுன்னு. இப்படி தமாஷா பேசி சிரிச்சு என் மனச நோகடிக்காத. நீ தேவையில்லாம என்னென்னவோ பேசுற. இல்ல, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குமே. அரை டிராயர் போட்டுட்டு நீங்க சிரிச்சு விளையாடிக்கிட்டு ரோட்ல போறத பாக்க பெரிய கூட்டமே கூடும். நான் கள்ளங்கப்படம் தெரியாதவன் காமினி. ஒண்ணுன்னா ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன். சும்மா பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு தூக்கம் வருது. நான் ஒரு சாது ஒண்ணும் தெரியாதவன்னு என்னை ஏமாத்த நினைக்கிறல்ல? ராமு, இனி நான் டாடி கூப்பிடுவேன். போறியா இல்லையா? நீ என் கூட வராம நான் போக மாட்டேன். டாடி, டாடி. ராமு, நீ போறது நல்லது. டாடி வந்தா விடா. என்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காத. நான் மறுபடியும் வருவேன். கண்டிப்பா வருவேன். கமலி எது கூப்பிட்ட? டாடி, ராமு. எங்க?
உன்னை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் ராமு, இங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. நீ கண்டிப்பா என் கூட வருவல்ல? இல்ல, நான் வர முடியாது. ராமு, என் மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும்ல, நீங்க போயிடுங்க. இப்ப இங்க யாராவது வருவாங்க. யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவேன். உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், நான் எங்கேயும் வர மாட்டேன்னு. காமினி, நீ இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. சத்தம் போடாது. உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை யாரும் தொட விட மாட்டேன். நீ இனிமே உயிரோட இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி கடைசியா நான் உன்னை உங்களை விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க செஞ்ச வேலையெல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு பயம். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த சிட்டிக்கு நாங்க எப்பவும் வரமாட்டோம். இந்தாங்க உங்களோட ஷேர். ஒருவேளை உங்களை போலீஸ் பிடிச்சிட்டா அவங்க கிட்ட எங்களை பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க. நாங்களும் யார்கிட்டையும் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நாங்க போறோம். இது போதுமா? நீ போ. இது புது ஐட்டம். உள்ளப்பா, இதே வாங்கிட்டானே. 16 வயசு. அவ்வளவு சின்ன வயசா? ட்ரை பண்றேன். சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இவனுக்கு? எங்க போறீங்க? சொர்க்கத்துக்கு. இந்த பால் என்ன சொர்க்கம்? ஏதாவது ஹோட்டலுக்கு போலாமே. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நீ தேவையில்லாம பயப்படுற. நான் மட்டுமா வேலை செய்யறேன்? என்னை விட உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இருக்காங்க. அவங்க மனைவிகளும் இப்படி நினைக்க ஆரம்பிச்சா அப்புறம் போலீஸே இருக்காது. உங்ககிட்ட வாதம் பண்ண என்னால முடியாது. வாங்க போய் தூங்கலாம். என்ன, நீ இன்னும் தூங்கலையா? போய் தூங்கு.
சாந்தி ரொம்ப பயந்து போயிருக்கா. பயம் உங்க குடும்பத்தோட பிறந்ததாச்சே. சாந்தி, என்னாச்சு? சாந்தி என்னாச்சு? சாந்தி, என் ரூம்ல இருந்து ஒருத்தன் ஓடுறான். அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பிடுங்க. இந்த சமயத்துல அவங்க 2 பேருக்கும் ரிலீஃப் கிடைக்கும். ஆமா, நீங்க அவனை நேர்ல பாத்தீங்களா? சத்தம் கேட்டு நான் அங்க ஓடினேன். அதுக்குள்ள அந்த ஆள் ஓடிட்டான். கருப்பு பேண்ட்டும் கருப்பு கோட்டும் போட்டிருந்தான்னு சாந்தி சொன்னா. த சேம் மேன், அதுல சந்தேகமே இல்ல. விஷ்ணுவோட கல்யாணம் நடந்த அன்னைக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல திருவிழா நடந்தது. நான் பாக்குறேன் சார். ஒரு காக்கி ட்ரௌசர் போட்ட ஆள் தான் சார். யாரோ கூப்பிடுறாங்களேன்னு நான் வெளியே போனேன் சார். தலையில ஒரே அடி. அப்புறம் எதுவும் தெரியல சார். இதோ இந்த போட்டோல இருக்கிற ஆளான்னு பாரு. ஆமா சார், இந்த ஆள் தான் சார், இந்த ஆள் தான் சார், இவன் தான் சார். சரி, இப்ப நீ போலாம். தேவைப்பட்டா கூப்பிட்டு அனுப்பு. வரணும். வரேன் சார். நீ ராமு தானே? Hey!
ஹலோ, டிஎஸ்பி சார் வீடு தானே? நான் மிஸ்ஸஸ் மது பேசுறேன். எங்க வீட்டுக்காரர் அங்க வந்தாரா? எப்போ? ஓ சரிங்க, இங்கிருந்து போயிட்டாரா? பயந்துட்டியா? பூனைடா. வா. பயப்படாத. உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு. நான் இங்க இருக்கேன். போலாம். முதல்ல பொம்மையில இருந்து காலெடு. சாந்தி, எதுக்கு இப்படி பயந்து சாகுற? வா. டாக்டர், ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். 2-3 நாள்ல கட்டு பிரிச்சிடலாம்ல? என்ன ரொம்ப அவசரமா சார்? அது இல்ல டாக்டர், இந்த கட்டோட நடந்தா பாக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அப்போ பார்த்து பத்திரமா இருந்திருக்கணும். போலீஸ்காரங்களுக்கு இது சகஜம் டாக்டர். நான் ஒரு ஃபோன் பண்ணணும். பண்ணிக்கங்க. சிஸ்டர், அந்த நம்பரை கொஞ்சம் போட்டு விடுங்க. சரி. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். ஓகே டாக்டர். என்ன நம்பர் சார்? 346464. ஹலோ, இந்தாங்க. ஹலோ. நான் தான். மாமாதா. ஏன் இன்னும் வரல? கொஞ்சம் வேலை இருந்தது. வேலை முடிஞ்சதுல உடனே வீட்டுக்கு வாங்க. உடனே வரேன். சாந்தி தூங்கிட்டல? அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். சரி, சீக்கிரங்க. இப்ப வந்துருவாரா? நீ இங்கேயே படுத்துக்கிறியா இல்ல மாடிக்கு போறியா? இல்ல, இங்கேயே தூங்குறேன். படு. சீக்கிரமே வந்துட்டாரே. மீனா தூங்கட்டும்.
என்னாச்சு ஷீலா? அவன் சாந்தியை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்.
சாந்தி ஓடி போயிடு சீக்கிரம்